தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 20. இன்று விடிகாலை பொழுதில் வழக்கம்போல விழிப்பு தட்டிவிட கண்கள் திறந்தவனின் முன் சதிராடின மெல்லிய வெள்ளி கொலுசுகள் அணிந்து இருந்த வெண்பஞ்சு பாதங்கள். கீழே இறங்கும் முயற்சியில் இருந்த அவற்றை கண்டவனின் தன்னை மீறிய உந்துதலில் கை உயர்ந்து அவற்றில் ஒன்றை பற்றி தாங்க தன் போக்கில் இறங்கு கொண்டிருந்தவள் முதலில் அதை உணரவில்லை. இன்னொரு பாதத்தை ஜெயவர்மன் படுத்திருந்த பெர்த்தில் வைத்தவள் ஒரு நொடி அசைவற்று போய் பின் சட்டென்று பற்றிய கையிலிருந்து உருவ முற்பட, ஷ் வது, கவனமாயிட்டு இறங்கு, விழுந்துராதே என்றவன் சிறு பறவை குஞ்சுகளை பற்றும் லாவகத்துடன் பிடித்திருந்த பிடியை விலக்கவும் பெர்த்தின் இருபக்க கம்பிகளை பற்றியவாறு இருந்தவள் குதித்து இரு கைகளையும் தட்டிவிட்டு இடுப்பில் கை வைத்து நின்று அவனை பார்த்தாள். கண்கள் சுருங்க அவளை பார்த்தவன், காலில் ஸ்ப்ரைன் இருந்தது, ஞாபகம் இருக்கா என்று கேட்க முகவாயை உயர்த்தி அவனை கீழ்கண்ணால் பார்த்தவள், இல்லாதது, சரியா போனது, எல்லாம் ஏன் ஞாபகம் வச்சிருக்கணும், வேண்டுதலா என்ன என ஒரு தீவிரமான முகபாவனையுடன் அவள் திருப்பி கேட்கவும் அவளை பார்த்தவாறே போர்வை விலக்கி எழுந்தவனின் அடக்கப்பட்ட புன்னகையை கண்களில் பளிச்சிட்ட மின்னலின் மூலம் இப்போது கண்டுகொண்டவள், எவ்வளோ நாள் இப்படியே ரிஷியர் சிங்கராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்க போகிறவாரு, பார்க்காம பார்க்குறதும் சிரிக்காமல் சிரிக்கிறதும் உன் அலப்பற ஷபா என்று எண்ணியவாறே கதவை திறக்க வாசலில் துப்பாக்கியுடன் நின்ற ரயில்வே போலீஸை கண்டு திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, சன்ரைஸ் பார்க்கலான்னு எழுந்தேன், எந்த ஜன்னல் வழியாக பார்த்தாலும் தெரியல என போர்வையை மடித்து வைத்தவன் உட்கார வசதியாய் அந்த பெர்த்தை சரி செய்தவாறு, ட்ரெயின் இப்போ வெஸ்ட் காட்ஸ் மவுண்டன்ஸ் இடையில் போயிட்டுருக்கு, சன்ரைஸ் தெரியாது, குறைச்சி சமயம் கழித்து தெரியலாம். எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் ஊருக்கு போக? இன்னும் 1 ஹவரில் திருவனந்தபுரம் ஜங்ஷன், அடுத்து காரில் கிளிமனூர் போகிறோம். கிளிமனூரா உங்கள் ஊர்? பர்க்லான் தானே அண்ணே சொன்னாங்க எனவும் பெர்த்தின் நடுவில் அமர்ந்து அவளையே பார்த்தவன், வர்க்கெலாம் ஞான் உருவாக்கின தொழில்கள் ரிசர்ச் இருக்கும் இடம், கிளிமனூர் பேலஸ் அம்மை அச்சன் சேர்ந்து வாழ்ந்த இடம், அங்கே அவுட்டோரில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஜோலி இருக்குது, அதான் அங்கே போகிறோம் என்றவன் தனது லேப்டாப் எடுத்து திறக்க, ஓ சரி என்றவள் அவனை தாண்டி சென்று அவன் அருகில் அமர்ந்து கண்ணாடி ஜன்னலின் வழியே தெரிந்த கடவுளின் தேசத்தின் பசுமை மிகுந்த மலை அழகை பார்க்க துவங்க இளம் காலை பொழுதின் ஆரஞ்சு ஒளியில் தங்கமென மின்னும் அவள் முகத்தை சில நொடிகள் பார்த்தவனின் கவனத்தை தன்னை நோக்கி இழுத்தது அவனின் அலைபேசி. மேலாளரான வர்கீஸின் பெயரை பார்த்ததும் காதில் ப்ளூடூத்தை பொருத்தி இணைப்பை கொடுத்தவன், அவருடைய மெஷின் பார்ட் என பேசத் தொடங்க அவனின் குரலில் திரும்பியவள் அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். பேசி முடித்தவன் அவள் புறம் திரும்பி அவளை பார்க்கவும், என்ன பிரச்சனை என கேட்டாள். ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தவன் அவன் முகமிட்டு நகராத அவளின் கூர்ந்த பார்வையில், நேற்று என்ன உடனே மதுரை விட்டு கிளம்பணும்னு பிளான் போட்டோ என்னவோ ஆதித்வர்மன் ஃபேக்ட்ரியில் இருந்த ஒரு ஜெர்மன் இம்போர்ட்டட் மெஷினின் முக்கிய பார்ட் ஜாமாக்க வச்சிட்டான். செய்த ஒர்க்கரை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. அதோட ஸ்ப்ரேயர் என் சேஃப் ரூமில் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ண நான் போகணும். அதுதான் வர்கீஸ் என் மேனேஜர் பேசினார். அண்ட் கண்களை இறுக மூடி திறந்து, வது, என் அச்சன் அப்பா ராஜசேகரவர்மன் உயில்படி எழுதின சொத்துக்கள் எதுவும் அம்மைக்கும் எனக்கும் சேரக்கூடாதுன்னு நேற்று கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் ஆதித். பரம்பரை சொத்துக்கள் இல்லீகல் மனைவி பையனுக்கு கொடுக்க ராஜாவுக்கே அதிகாரம் இல்லைன்னு கோட் பண்ணியிருக்கானாம். நீ இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவன் ஏற்கனவே ராஜாவோட 2வது மனைவி பெண்ணை சொத்து அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு கொலை பண்ணினவன். எனக்கோ அம்மைக்கோ ஏதாவது ஆனால் சொத்துக்கள் கவர்மெண்ட்டுக்கு போயிடும்னு ராஜா உயிரில் இருக்குது. எனக்கு கல்யாணம் வாரிசு இல்லாமல் பண்ணிட்டா அதை கைப்பற்றிடலான்னு இவ்வளோ நாள் ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்கான், கொலைகள் உட்பட. தொழிலில் டிஃபென்ஸ் கேம் ஆடிட்டு இருந்தனா அஃபென்ஸ் கேம் ஆட தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சுது. அது அவனுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்குது. இனி அவன் வேகம் அதிகமாகும்னு நான் கவனமாகும் நேரத்தில் என் வாழ்க்கைக்குள்ளே நீ வந்துட்டவது என்றவன் சிறு மூச்சுடன்,
2 ராஜாக்கள் ஆடுற சதுரங்க விளையாட்டில் இப்போ பணயமா நீ என்றவனின் குரலில் திணித்த வருத்தம் புரிந்து நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் கையை இறுக பற்றினாள். உங்களுக்கு சுமையா நான் இருக்க மாட்டேன் வரு. உங்கள் துணையா இணையாத்தான் நான் இருப்பேன். என்னை நினச்சி கவலைப்படாதீங்க என்றவளை பார்த்தவனின் கண்களில் ஆச்சரியம். விளையாட்டு பெண்ணை அறியுமானால் அகன்ற கண்களில் கோபம், வீரம், காதல் காட்டியவள் இன்று தெரிவது கருணை, உறுதி, துணிச்சல். நானே உன் காதலின் பெருந்துணை எனும் செய்தி. பார்த்து கொண்டே இருந்தவன் மனதில் மலர்ந்து கிடந்த ஏதோ ஒன்று இப்போது மனம் பரப்ப தொடங்கிய உணர்வு. புதிதாய் ஆசைகள் கிளர்ந்தன. இதுவரை தோன்றாத உணர்வுகள். தன்னை பற்றியிருந்த கையை உயர்த்தி அவளின் புறங்கையில் தன் இதழொற்ற அதை மலர்ந்த புன்னகையுடன் ரசிக்கும் அவளை பார்த்தவனின் இது நாள் வரையிலான விளக்கங்கள் எல்லாம் விருப்பங்களாய் மாற தன் மனம் நுழைந்து அழுத்தமாய் அமர்ந்து கொண்ட பெண்ணவளை இழுத்து தன் அணைப்பில் அடக்கியிருந்தான். எனும் பெரும் ஒலியுடன் இரயிலானது தனது ஓட்டத்தை நிறுத்தியிருந்தது. மென்மையாய் பற்றியவனின் வன்மையாய் இறுகிய அணைப்பில் கண்மூடி லயித்து வெம்மை பரவ இருந்தவர்கள் கதவு தட்டும் ஒலி கேட்டு நிகழ்காலம் நினைவு வர மெதுவாக விலகினர். திருவனந்தபுரம் ஜங்ஷனை அடைந்திருந்ததால் நின்று சில நிமிடங்கள் ஆன பின்பும் ஜெயவர்மன் வெளியே வராததைக் கண்டு அடுத்த கேபினில் பயணித்து வந்திருந்த அவர்களின் பாதுகாவலர் கதவை தயக்கத்துடன் தட்டியிருந்தார். எஸ் வரே என்று குரல் கொடுத்தவன் தன் அவளின் உச்சியில் இதழ் பதித்துவிட்டு போலாம், ஸ்டேஷன் வந்துருச்சு என்றவன் மனமின்றி விலகி கதவை திறந்து வெளியே வர பிளாட்பாரத்தில் வர்கீஸ் வழக்கம் போல காத்து கொண்டிருந்தார். ஜெயவர்மனையும் பின்னே வந்த மதிவதனாவையும் கண்டவர் மலர்ந்த சிரிப்புடன் மதிவதனாவிடம் வரணும் ராணி வரணும் என்றவாறு பூங்கத்தை நீட்டினார். மதிவதனா கேள்வியாய் ஜெயவர்மனை பார்க்க வர்கீஸ் நம் மேனேஜர் என அவன் சொன்னதும் முறுவலுடன் பூங்கத்தை வாங்கி கொண்டாள். பாதுகாவலர்கள் வந்து சூழ்ந்து கொள்ள இருவரும் வெளியே வர வர்கீஸ் கார்ச்சாவியுடன் 2 சிறு பெட்டிகளையும் ஜெயவர்மனிடம் கொடுத்தார். மகாராணி இந்த அடைகளை மாற்றிட்டு வர சொன்னாங்க. அரண்மனையில் வரவேற்பு ஏற்பாடுகள் பண்ணியாச்சு என. வரவேற்பு வர்களால் தானே ஏற்பாடு பண்ண சொன்னேன் என ஜெயவர்மன் அமைதியாக கேட்கவும் உள்ளூர உதறியதை மறைத்தவாறு இது ராணிக்கு தர வேண்டிய சம்பிரதாய வரவேற்பு, அரண்மனையில் வச்சு கொடுக்கணும்னு மகாராணி விருப்பம் எனவும் ஜெயவர்மனின் முகம் சற்றே கடினப்பட்டாலும் சரி என்று பாவனை தோன்ற வர்கீஸ் மனதில் ஆசுவாசம். நேற்றிலிருந்து அவர் மனம் நடுங்கியது அவருக்குத்தான் தெரியும். ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தவருக்கு தன் பிரியத்திற்குரிய முதலாளியின் முகத்தில் இருக்கும் இலக்கமும் ரயிலிலிருந்து இறங்கிய போது கண்ட சிறு புன்னகையும் சிறு வயதிலிருந்தே அவனை பார்த்து கொண்டிருக்கும் அவருக்கு இதுவரை காணாத அதிசயங்களாய் கருத்தில் பட்டு மகிழ்வை உண்டாக்கியது. நிமிர்ந்த ஜெயவர்மனின் கண்களில் ரயில் நிலைய வாயிலில் ராஜா ஜெயவர்மன் ராணி மதிவதனா தேவி வரவேற்பு என்று எழுதப்பட்ட அவர்களின் டிஜிட்டல் துல்லிய படங்களுடன் கூடிய பெரிய ஃப்ளக்ஸ் பேனர் கண்ணில் பட திருப்தியுடன் புன்னகைத்து தனது வாகனம் அருகே சென்றான். திருவனந்தபுரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருந்த நட்சத்திர விடுதிக்கு செலுத்தியவன் முதலில் அவளை தயாராக சொல்லிவிட்டு தனது அலுவல்களை முடித்தான். அறைக்குள் சென்று குளித்து தயாராகி ஆஃப் ஒயிட் எனப்படும் தந்தவர்ண ஷர்ட், அடர் நீல பேண்ட் அணிந்து அதே நிற பிளேசரை கையில் எடுத்துக்கொண்டு தயாராகி வர அவனின் அன்னை அனுப்பியிருந்த மயில் கழுத்து நிறம் எனப்படும் அடர் நீளமும் பச்சையும் கலந்த நிற பட்டுப்புடவை, ஆன்டிக் ஜுவல்லரி எனப்படும் தீட்டப்படாத பச்சை மற்றும் சிவப்பு கற்கள் பதித்த பெரிய நகை ஒன்றை கழுத்தில் அணிந்து விரிந்த கூந்தலை கண்ணாடியில் பார்த்து அழகாக வாரி தயாராகி கொண்டிருந்தவளைக் கண்டு விழிகள் விரிய பார்த்தவனின் இதழ்கள் அடி பூலி என உச்சரிக்க ரத்தம் சூடாவது போன்ற உணர்வில் தடுமாறி நின்றான். திரும்பி அவனை பார்த்தவள் நல்லா இருக்கா எனும் பாவனையில் தன்னையே ஒருமுறை பார்த்து பின் அவனை பார்க்க காதல் முன்னே தள்ள காத்து நிற்கும் வேலைகள் நினைவில் வந்து பின்னிழுக்க போலாமா என்றவாறு வாயில் புறமாய் திரும்பியவன் வரு எனும் அழைப்பில் அப்படியே நின்றான். குறும்பு குரலில் நீங்களும் தான் கண்ணிலேயே சூப்பர்னு சொன்னால் காணாது, வாயிலும் சொல்லணும் எனவும் அடுத்த நொடியில் வாயினாலும் அவன் சொன்னது பெண்ணவளின் காதுகள் அல்லாது இதழ்கள்தான் கேட்டுக்கொண்டு இருந்தன. பாராட்ட தீரவில்லை அவனுக்கு, கேட்க தாழவில்லை அவளுக்கு. முதல் அனுபவம் இருவருக்கும்.
மெல்லியலானின் மூச்செடுக்க இயலா நிலை கண்டு அவன்தான் பரிதாபப்பட்டு விலக வேண்டியிருந்தது. அவள் தன்னிலை அடைவது வரை மார்பில் தாங்கி நின்றவன், போமா என மென்மையாக கேட்க, சிவந்து கிடந்த முகத்தை தாழ்த்தி தலையசைத்து சம்மதம் சொன்னாள் அவனின் வது. வழியெங்கும் ராஜா ஜெயவர்மன் பரணி திருநாள், ராணி மதிவதனாதேவி வரவேற்பு பதாகைகள், ஜெயவர்மனின் வாகனத்தை முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனங்கள் பின்தொடர கிளிமனூர் அரண்மனையை அடைந்தபோது செண்டை மேளங்கள் அதிரத் தொடங்க வான வேடிக்கைகள் திருவிழா கோலம் காட்டி நின்றன. அத்தப்பூ எனப்படும் பூக்களை கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கண்கவர் கோலமும் ஏற்றிய பெரிய பெரிய குத்து விளக்குகளும் வாயிலை அலங்கரித்த வாழை, தென்னம்பாளை, பாக்கு, கமுகு பாளைகளும் மணமக்களை வரவேற்று நின்றன. கேரள முறையில் உடையணிந்து பெண்கள் ஆராத்தி தட்டுகளுடன் நின்று கொண்டிருந்தனர். வாயிலில் காத்து நின்ற பெரிய தொழிலதிபர்களும் தொழில்முறை நண்பர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கண்டு தான் அனுப்பிய அறிவிப்பு மின்னஞ்சல் மற்றும் SMS வாட்ஸ்அப் தகவலுக்கு அவர்கள் தந்த மரியாதை கண்டு மகிழ்ந்து அதிசயித்தவனாய் மனைவியுடன் இறங்க அனைவரையும் கண்டு கரம் குவித்தனர் இருவரும். தனது தாயார் ராணி காஞ்சனா தேவியை ஜெயவர்மன் அறிமுகம் செய்ததும் மதிவதனா பாதம் பணிய முற்பட கண்களில் ஆனந்த கண்ணீருடன் தடுத்த அவர் அவளை அணைத்து கொண்டார். கேரள மணப்பெண் கணவன் வீடு வரும்பொழுது ஏற்றப்பட்ட குத்துவிளக்கை எடுத்து வருவது வழக்கம் என ஜெயவர்மனின் சித்தி பார்வதி சொல்லி விளக்கை கொடுக்க, கணவனுடன் இணைந்து வலது பாதம் முன்வைத்து அரண்மனையின் உள்வந்தாள் மதிவதனா. பூஜைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட அரண்மனை உள்ளேயே இருந்த கோவிலில் விளக்கேற்றினாள். வணங்கிவிட்டு நிமிர்ந்து உற்று பார்க்க அந்த அம்மனின் சிலையமைப்பு தங்களது குலதெய்வத்தின் அமைப்பு போலவே இருப்பதாக மதிவதனாவிற்கு தோன்ற ஆச்சரியமிக உற்று பார்த்தவள் கணவனை திரும்பி பார்க்க அவன் கவனம் எங்கோ இருப்பது கண்டு தன் மாமியார் புறம் திரும்பியவள், இந்த அம்மன் பேரு என இழுக்க காஞ்சனை சிறு முறுவலுடன், பாண்டிமா தேவின்னு ராஜா சொல்லியிருக்காங்க என்றார். அப்போது ஜெயவர்மன், வது ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, முடிச்சுட்டு நான் ஃபேக்ட்ரி போக வேண்டும், போகலாமா என்றவன் நடக்க ஆரம்பிக்க அவனின் பின்னே சென்றாள் மதிவதனா. அரண்மனையின் உள்ளேயே இருந்த சிறு மைதானத்தில் சிறிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டு உயரக ஆர்கிட், ஃபர்ன், டேலியா கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இருக்க கம்பீரமான அரியாசனம் போன்ற இருவர் அமரும் இருக்கைகள் இடப்பட்டு இருந்தன. மேடை ஏறியவன் தன் மனைவியை அறிமுகம் செய்துவிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறினான். விருந்து ஏற்பாடுகள் அருமையாக செய்து வைக்கப்பட்டு இருக்க வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவரும் விருந்துண்ண அழைத்து செல்லப்பட்டனர். அரை மணி நேரத்தில் அனைவரும் வாழ்த்துவிட்டு கிளம்ப ஆரம்பிக்க ஜெயவர்மன் தன் உதவியாளனான விதார்த்திடம் அங்கேயே இருந்து மற்ற அலுவல்களை கவனித்து பார்த்து கொள்ளுமாறு பணித்தவன் தன் அன்னையிடம் மதிவதனாவை பார்த்து கொள்ளுமாறு இருமுறை சொல்ல, அவனின் பார்வையில் இருந்த அழுத்தம் கூறும் தகவல் புரிந்தவராய் அவள் அருகில் சென்று, வா மோளை, நம்ம உள்ளே போகலாம் என சொல்லவும் திரும்பி தன்னை பார்த்தவளிடம், ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான், போயிட்டு மதியம் வந்துடுவேன், ரெஸ்டடு என்றவன் வாயில் நோக்கி சென்றான். எதிரே வந்த மேலாளர் வர்கீஸ் ஆதித்வர்மனின் மூத்த வழக்கறிஞர் அவனை பார்க்க வந்திருப்பதாக தகவல் சொல்லவும் ஜெயவர்மனின் முகம் இறுகியது. அன்று, என்னை தேடித்தானே வந்தாய் என்ன முதியவளின் கேள்வியில் சந்திராம்பிகை திடுக்கிட்டாலும், நான் எனது தந்தையான மருத நாட்டின் மன்னன் பெருவளத்தான் நன்மாறன் 12 வருடங்களுக்கு முன்பு வேட்டைக்காக வந்தபோது சிறுத்தை தாக்கி நினைவற்று இருந்த நிலையில் மருத்துவம் செய்து உயிர் காத்த ஆனைமலை மருத்துவச்சியை தேடி வந்தேன் அம்மா. அது தாங்கள்தான் என்றால், ஆமம்மா என முதியவளின் கண்கள் ஒளிர்ந்தன. கேட்க வந்ததை கேள் மருதபுரியின் மாணிக்கமே. நீங்கள்தான் என் தந்தையின் தவறிற்கு சாட்சி என்று மலைக்குடியைச் சேர்ந்த நாகஜெயந்தன் கூறினான். என் தந்தை தவறிழித்தவரா? சொல்லுங்கள் தாயே. தவறா? மன்னரா? அப்படியா சொன்னான்? அவன் ஒரு ஆத்திரக்காரன், புத்தியும் மட்டு என்றாள் கணீரென்று. நாகவல்லிதான் என் தந்தையின் உயிரை காத்தாரா? உயிர் காத்தவருக்கா அறியாமல் தீங்கிழைத்து விட்டார் அவர் என சந்திராம்பிகை கேட்கவும் முதியவளின் கண்கள் ஒரு முறை மூடித் திறந்தன. மெல்லிய என்றாலும் அழுத்தமான தெளிவான குரலில், தேவி பதறாதே, மருத நாட்டின் செங்கோல் வளைந்துவிடக்கூடாது, நீதி பிறழ்ந்துவிடக்கூடாது எனும் உன் தவிப்பு புரிகிறது.
என் அறிவுக்கு எட்டிய வரையில் மருதத்தின் மன்னர் மாசற்றவர் எனவும் சந்திராம்பிகையின் வதனம் மலர்ந்தது. முதியவள் கண்களை மூடியவாறு பேச்சைத் தொடர்ந்தாள். ஒரு மாமாங்கம் முன்பு ஒரு காலத்தின் மாலை மயங்கும் வேளையில் மன்னரை புலிப்பள்ளத்தில் சிறுத்தைகள் தாக்கிய காயங்களுடன் பார்த்த நாகவல்லி அவர் மருதத்தின் தலைவர் என்று அறியாமல் காப்பாற்ற விளைந்து இருக்கிறாள். தன் உடன் வந்திருந்த கார்கோடகனின் உதவியுடன் மேலேற்ற முயற்சி செய்து இருள் சூழத் துவங்கியதால் இரவு நேரம் வேட்டைக்கு வரும் விலங்குகளால் மூவருக்கும் ஆபத்து வரலாம் என்று அஞ்சி நரிக்காட்டில் சிறு குகைக்குள் அவரை வைத்துவிட்டு தன்னிடமிருந்த மூலிகைகள் வைத்த மருத்துவம் செய்தவள் அவர் நினைவின்றி இருப்பதையும் உடலின் சூடு அதிகரிப்பதையும் கண்டு அஞ்சி கார்கோடனை என்னிடம் அனுப்பினாள். நான் பிள்ளைப்பேற்று வழியில் துடித்து கொண்டிருந்த மலைக்குடி பெண்ணின் வயிற்றில் நிலை மாறி கிடந்த குழந்தையை வெளிக்கொணரும் முயற்சியில் இருந்ததால் உடனடியாக உடன் செல்ல இயலாமல் கார்கோடகனிடம் மருந்துகளை மட்டும் கொடுத்து அனுப்பினேன். நான் அங்கே செல்ல மறுநாள் ஆகிவிட்டது. சோதித்து பார்த்தபோது அவர் விழித்த நிலையில் இருந்தார். எனினும் தலையில் அடிபட்டதில் தார் யார் என்பதை அறியாதவராய் மட்டுமல்ல, பேசக்கூட அறியாதவராய் இருந்தார். நாகவல்லியின் முகம் ஏனோ கலங்கி இறுகி இருந்தது. அவரை தன் குடிசைக்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்றவளை நான் தடுத்தேன். யாரென்று அறியாதவரை கிராமத்திற்குள் அழைத்து வரக்கூடாது. இது இங்கு எம் கிராம மக்களின் கட்டுப்பாடு. எனவே தகுந்த மருத்துவம் செய்வித்து அங்கேயே விட்டுவிட்டு வா என்றபோது நாகவல்லி மறுத்துவிட்டாள். அதன் பிறகு 15-20 நாட்கள் கழித்து மீண்டும் என்னை தேடி வந்தாள் நாகவல்லி. அந்த வீரருக்கு மீண்டும் அடிபட்டு விட்டது எனவும் மலைக்கோண அருவி குகைக்குள் அவரை வைத்திருப்பதாகவும் சொன்னாள். மலையேறும்போது பற்றுதலுக்காக நாகவல்லியின் கையை பற்றிய போது 2 நாடிகள் துடித்ததை கண்டுகொண்டேன். மனமாகாத அவளை அதட்டி கேட்டபோது அதற்கு காரணம் நான் மருத்துவம் செய்த வீரன் என்று அவள் சொன்னபோது அதிர்ந்து விட்டேன். அவர் இருந்த உடல்நிலையில் மனநிலையில் அது இயலாத செயல். உணர வைக்க முயன்றபோது நாகவல்லியின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அவர் மருதத்தின் மன்னர்பிரான் என்று. கண்டவுடன் காதல் வயப்பட்டவள் கருத்திழந்து இருந்த நிலையில் பெண்மையை பறிகொடுத்ததாக சொன்னாள். நான் சொல்வதை அவள் கேட்கக்கூட விரும்பவில்லை. பிறகு 2 நாட்கள் முல்லைவன வேந்தன் வந்து மன்னரை மீட்டு அழைத்து சென்றபோது தன் ஆசை நிறைவேறாத அதிர்வில் உயிரையும் மாய்த்து கொண்டாள் என கேள்வியுற்றேன். அந்த அவசரக்காரியின் இளையவன் எப்படி இருப்பான்? அதோடு ஆத்திரமும் இணைந்து அவன் தீய வழி செல்வது மட்டுமல்லாது என் மக்களையும் கெடுக்கிறான் என வருந்த அவரின் நெற்றி தொட்டவள், அனைவரும் என் மக்கள் அம்மா, கவலைப்படாதீர்கள். இனி எம் மக்கள் வாழ்விற்கும் உயர்விற்கும் நான் பொறுப்பு என மகிழ்ந்த குறிஞ்சம்மாவின் விழிகள் கங்குகள் போல ஒளிர்ந்தன. எம் குலம் காக்க வந்த தேவி அம்மா நீ. நாகை ஜெயந்தன் சொல் கேட்டு போனவர்கள் என் அடங்கு விழாவில் என் சொல் கேட்டு வந்து இணைவார்கள். என் இறுதி மூச்சு கொண்டு அவர்களை கட்டி போடுவேன், மனம் மாற்றுவேன். மருதத்தின் நலம் காக்க உன்னுடன் இணைவார்கள். மருதம் பகை முடைத்து வெல்லும் தேவி என்றவள் அவளை கூர்ந்து பார்த்து, நீ தெய்வம் ஆவாய் என்றவளின் விழிகள் நிலைத்து உறைந்தன. அசைவற்ற விழிகள் கண்டு அதிர்ந்த இளவரசி அம்மா அம்மா என்று அழைத்துவிட்டு கலங்கிய கண்களை துடைத்து எழுந்தவள் அவரின் பாதம் பணிய கூடி நின்ற மக்களை காட்சி கண்டு கண்ணீர் பொங்க குலவையிட்டனர். மலைக்குடியினரின் குறிஞ்சி பறையானது அதிவேகத்தில் முழங்க பல்வேறு கருவிகளின் இசைகளினால் அவ்விடம் நிறையத் தொடங்கியது. குறிஞ்சியம்மாவின் தாழிடுதல் கொண்டாட்டமானது இறப்பு போல் அல்லாது அவரின் ஆசைப்படி திருவிழா போல் செய்யப்படுவதை பார்த்தவாறு வெளியே வந்த இளவரசி சந்திராம்பிகை மனதில் அலையடித்த உணர்வுகள், கேள்விகள், பதில்கள், ஊகங்கள் என பலவாறு சிந்தித்தவாறு தன் ரதத்தில் ஏறிய இளவரசியின் கரங்கள் குதிரைகளை சோலையூர் செல்லும் வழியில் திருப்பின. மெய்க்காவலரும் இளவரசியின் சிந்தனையை கலைக்காது அமைதியாய் பின்தொடர்ந்தனர். மலை கிராமத்தை தாண்டி சில கதா தொலைவுகள் வந்ததும் குதிரைகளின் குளம்படி ஓசைகள் குறைவதை உணர்ந்து திரும்பி பார்க்க செலுத்தும் வீரர்கள் அம்புகளால் தாக்கப்பட்டு மயங்கியிருக்க, செலுத்த ஆளில்லாத காரணத்தால் அவை வேகம் குறைந்து மெதுவாக ஓடி வந்து கொண்டிருந்தன. அவளை நோக்கியும் குதிரைகளை குறிவைத்தும்
அம்புகள் வருவதைக் கண்டவள் வேகமாக செலுத்த தலைப்பட மலைப்பாதையில் திடுமென்று தோன்றினான் பலம் குறைந்தவனாய் வயதானவதாய் காட்சியளித்த ஒருவன். அவனின் மீது குதிரைகள் பாய இருந்த கை நொடி பொழுதில் கடிவாள கயிற்றை சந்திராம்பிகை இழுத்து அவனை ரதத்தின் சக்கரங்களில் அரைபடாமல் தப்புவித்தாள். யார் இவன்? பாயும் தேர் முன் வந்து நிற்கும் அறிவிழி என்று உற்று நோக்கியவள் வேளாளர் கிராமத்தில் அவள் மீது நஞ்சு தோத்த கத்தி எறிந்து கொல்ல முயன்றவன் என்பது புரிபட அவனின் கண்களில் மின்னிய வெறி கண்டு ஆச்சரியமாக பார்த்தாள். யார் நீ? நாகஜெயந்தன் அனுப்பிய ஆளா என கேட்க, நாகஜெயந்தனை மருதத்தின் எதிரியாக உருவாக்கியவன் என திமிராய் உரைத்தான் அவன். பார்வை தீர்க்கமடைய நின்ற சந்திராம்பிகை அவனே பேசட்டும் என்பது போல் ரதத்திலேயே நின்றவாறு பார்த்திருக்க, நான் கார்கோடகன் என அறிவிக்கவும் ஆச்சரியமடைந்தாள் இளவரசி. நீங்கள் தானே என் தந்தையை புலிப்பள்ளத்தில் இருந்து மீட்டு மருத்துவச்சியிடம் மருந்து வாங்கி வந்து அவரின் உயிரை காத்தவர் என சட்டென்று மாற்றிய மரியாதை பன்மையும் நன்றியுணருமாய் ஒலித்த அவளின் கேள்வியில் கார்கோடனின் முகம் விகாரமாய் மாறியது. ஆம், நானே என் வாழ்விற்கு அழிவு தேடிக்கொண்டு விட்டேன் அந்த நேரம் என்றவன் வெறுப்பு குரலில் தொடர்ந்தான். அதை செய்ததால்தான் அந்த மாறன் என் நாகவல்லி மனதிற்குள் புகுந்து விட்டான். அவளை சொந்தமாக்க பல வருடங்களாக ஏங்கி நான் காத்திருக்க, பார்த்தவுடன் அவளின் ஆசை அவன் புறம் திரும்பிவிட்டது என்றவனின் குரலில் வெறுப்பு, ஆத்திரம், அத்துடன் கோணலான சிரிப்பும் இருக்க, அவன் மீதான அவளின் பார்வை மாற்றம் கண்டு அவனை காத்து குகையில் வைத்திருந்த போது குகைக்குள் மூட்டிய நெருப்பு கணப்பில் மயங்க வைக்கும் புகையை வெளிப்படுத்தும் செடியை பயன்படுத்தி இருவரையும் நினைவிழக்கச் செய்து அவளின் அழகு உடலை ஆண்டு முடித்தால் அதையும் அவன்தான் செய்தான் என்று சொல்லும் அளவுக்கு ஆசை அவளுக்கு அந்த மாறனின் மேல் என்றவனின் மொழி கேட்டு அருவருப்பில் சுருங்கிய இளவரசின் முகம் அடுத்த நொடி கனலேறி சிவந்தது. ஒரு பெண்ணை அனுமதியின்றி திருட்டுத்தனமாக களவாடிவிட்டு உத்தமன் போல பேசுகிறாயா என்றாள் கர்ஜிக்கும் குரலில். தன் சிறு கண்களை இன்னமும் இடுக்கி பார்த்தவன், அது அவளை அடைய நான் கண்ட வழி. ஆனால் அவள் இவ்வாறு எண்ணுவது தெரிந்ததும் அந்த மட்டி மாறனை கொல்ல முயன்றபோது என் நச்சு கத்தியிலிருந்து அவனை காத்தாள். அம்முயற்சியில் தன் உயிரையும் விட்டுவிட்டாள். என் ஆசை, என் குழந்தை அழிந்ததற்கு காரணம் உன் தந்தை அவன்தான் என பற்களை கடித்து ஆங்காரமாக பார்க்க, அவர் மீது என்ன தவறு என கேட்டாள் இளவரசி. அவனோ பித்தனை போல வெறித்து அவளை நோக்கி, அவன்தான் என் நாகவல்லி எனக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம். எனவேதான் மருதபுரிக்குள் நுழைந்து அவனை பலமுறை கொல்ல முயன்று முடியாமல் அதை இதை சொல்லி ஏமாற்றி நாகஜெயந்தனை, மலைக்குடி இளையவர்களை அவனுக்கு எதிராக மாற்றினேன். அவன் உயிராய் வாழ்வதாய் நினைக்கும் உன்னை கொன்றால்தான் எனது பழி நிறைவேறும் என்றவன் தனக்கு பின்னால் கேட்ட குதிரையின் குளம்படி ஓசையில் அவசரமாய் வலக்கையில் விஷக்கத்தியை எடுத்து எரியப் போக அவனின் மணிக்கட்டை கத்தியோடு சேர்த்து துண்டித்துச் சென்றது சுழன்று வந்த பொன்பொனை திகிரி. அதே நொடியில் அவனின் மார்பை துளையிட்டு இருந்தது சந்திராம்பிகையின் கைவேல். எதிரில் குதிரையில் வந்த இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மனை கண்டவள் வியக்கக்கூட முயலவில்லை. திடீரென கனைத்து முன்னங்கால்களை உயர்த்தி திமிரிய குதிரைகளின் அசைவில் தடுமாறியவள் கடிவாள கயிறு பற்றி கட்டுப்படுத்த முயல அவளின் ஆணைகளுக்கு அடங்காதவையாய் சீற்றத்துடன் ஆனைமலை குன்றில் ஏறும் பாதையில் தரிகட்டு ஓடத் தொடங்கின அவை. காவு கண்ட நாகமாய் கார்கோடன் தன் இடக்கையில் இருந்த விஷப்பொடியை சந்திராம்பிகையின் தேர்க்குதிரைகளின் முகம் நோக்கி எரிந்துவிட்டுத்தான் வீழ்ந்திருந்தான். அப்பொடியானது வெறியூட்டக்கூடியது. அது பட்ட குதிரைகள் மதம் பிடித்த யானைகள் போல் வேகமாகி எதிரில் வந்த இளவரசனை மோதுவது போல் செல்ல இளவரசன் குதிரையை அவசரமாக நகர்த்தி தப்பினான். கை நொடி பொழுதில் அவனை தாண்டி வேகமாக ரதம் செல்வதையும் இளவரசியின் ஆணைகளுக்கு குதிரைகள் கட்டுப்பட மறுப்பதையும் உணர்ந்து கொண்டவன் வேகமாக குதிரையை திருப்பி பின்தொடர்ந்து ஓட்டினான். ஒரு குதிரை மட்டுமே செல்லக்கூடிய வழியில் கட்டுப்பாடின்றி பாயும் ரதம் செல்லும் வேகம் கண்டு அவனின் உயிர் உச்சத்தலைக்கு ஏறி தவிக்க இதயமானது தாறுமாறாக துடித்தது. அவனின் கண்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே தேரானது நிலை தடுமாறி குன்றின் பக்கவாட்டில் சரிந்து வீழ்ந்தது. வதனா என்று அலறியவன் குதிரையோடு ரதத்தின் பின்னேயே பாய்ந்து இருந்தான். தொடரும்.